இருக்கு கேடு. கேடு கண்டுபிடிக்காட்டாலும் கூடாது, அது ஒரு விஷயம். கேடு என்ன கேடு? லைட் மியூசிக்கில் என்ன கேடு கேட்கறாங்க. அதுல கேடு இருக்கிறது. என்ன கேடு இருக்குன்னு கேட்டா, முதல்ல ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிற கிஃப்ட் என்ன? மனுஷன் எதனால் சிறந்து விளங்குறான்? பகுத்து அறிந்து சிந்திக்கிறதுனாலதான் அவன் சிறந்து விளங்கலாம். ஆடு மாடை விட நம்ம ஏன் சிறந்த ஆளா இருக்கிறோம்? சிங்கம் நம்மளோட வலிமையா இருந்து கூட நம்ம ஏன் சிறந்த ஆளா இருக்கிறோம்? யானை நம்மளோட பெருசா இருந்து கூட நம்ம ஏன் சிறந்த ஆளா இருக்கிறோம்னு கேட்டா, அதுக்கு சிந்திக்க தெரியாது. நமக்கு சிந்திக்க தெரியும். நல்லது கெட்டது அலசி யாரு? மூளை வேலை செய்யும். மூளையினால அந்த மூளையுடைய எல்லாம் வச்சுக்கிற ப்ரோக்ராம் இருக்க, அதனால் தான் நம்ம சிறந்தவர்கள். மாட்டுக்கு நம்மளோட பெரிய மூளை இருக்கிறது, இந்த ப்ரோக்ராம் இதுல இல்ல. நமக்கு வச்சுக்கிற ப்ரோக்ராம் என்ன இல்ல, அந்த மூளையில இல்ல. நம்ம மூளையில இந்த சிந்திக்குதல்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் நினைச்சுட்டான், போட்டு வச்சுட்டான். அந்த ப்ரோக்ராம்னாலதான் நம்ம சிறந்து விளங்குகிறோம். இந்த சிந்திக்கும் திறனை மழுங்க செய்யறது தான் மனிதனுக்கு ஏற்படுற கேடுலேயே பெரிய கேடு. சிந்திக்கிற திறனை மழுங்க செய்யறது தான் என்னது? கேட்டிலேயே பெரிய கேடு. இந்த இசை என்பது முழுக்க முழுக்க மூளையை மழுங்க செய்யும். மூளை என்ன செஞ்சேன்? செயலிழக்க செய்யும். உங்களுடைய கூர்மையை பாதிக்கும். ஷார்ப்பா சிந்திப்பதை விட்டு என்ன செய்யும்? அது தடுக்கும். இதனாலதான் மார்க்கு தடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி தடுக்குது? எங்க சிந்திக்கிறது தடுக்குது அப்படின்னு கேட்டா, இப்ப நாவூர் அனுப்பி ஒரு பாட்டு படிக்கிறார். ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபிபோதம், இருக்கையில் நமக்கு என்ன கலக்கம்னு சொல்றாரு. எவனாச்சும் கல்ல விட்டானா? எவனாச்சும் இந்த பாட்டை கேட்டவர் அடிச்சானா? இதையே நம்ம வசனமா சொல்றோம், அடிக்கிறான். இறை ஒரு கையில குரான், ஒரு ஹதீஸ், ரெண்டு கையில வேற என்ன மத்தலாம், மூணு கிடையாதுங்கிறோம். அதான் அதுக்கு அர்த்தம். ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபி போதம்னு சொல்லி, இந்த கையில குரான், இந்த கையில ஹதீஸ், மற எண்ணத்துக்கு மத்தலாம் கேட்கிற அப்படின்னு நம்ம சொன்னா அடிக்கிறான். நாவூர் அனுப்பா நமக்கு முந்தைய சொன்னார், அடிக்க மாட்டேங்கிறான். ஏன்? அவன் இசையில சொல்லும் போது ராகம் தான் உள்ள போச்சே தவிர மெசேஜ் போகல. ஒரு கையில் இறைவேதம் தான் என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறான். நல்லா இருக்கு, ராகமா இருக்கு இப்படின்னு தலையாற்றான தவிர அது மேட்டு போய் உள்ள நுழைஞ்சிச்சா இல்ல. அதே மாதிரி ஒரு பொம்பளை இருக்கிறான். ஒரு பொம்பளை போய் நீங்க எப்ப வயசுக்கு வந்தியான்னு கேட்டா, எப்படி வயசுக்கு வந்தீங்க கேட்டா செய்வா, செருப்பு கண்டு அடிப்பான்ல. இவன் என்ன செய்யறான்? எப்படி எப்படி சமஞ்சது எப்படின்னு பாட்டு படிக்கிறான். பேசாம முப்பது கேட்டுட்டு இருக்கான். ஒரு வயலும் கோவம் வர மாட்டேங்குது. பாட்டை போடுறான். எப்படி எப்படி சமஞ்சது எப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. இது ஒருத்தன் கேட்கிற ஒரு கேள்வியா? ஒரு பெண்ணையை நோக்கி ஒருத்தன் கேட்டா, இந்த பாட்டாக இல்லாமல் வசனமாக கேட்டால் என்ன நடந்திருக்கும்? அவன் திரும்பி புதுசோடு போயிருப்பானா? ஒரு சபையில வச்சு ஒரு பொம்பளையில கேட்டானா செருப்படிச்சு அந்த பொம்பளையும் அடிப்பா, ஆம்பளை அடிப்பானா இல்லையா? அப்ப பாட்டுல கேட்கும் போது என்ன வேண்டாலும் செய்யறான. பாட்டுல கேட்கும் போது அதனுடைய விபரீத கருத்தை என்ன செய்ய மாட்டாங்கிறான், சிந்திக்கவே மாட்டாங்க. டேஞ்சரான கருத்தை கூட என்ன செய்யலாம், அப்படி ரசிக்கிறான். முஸ்லீம் என்ன செய்யறான்? உட்காந்துக்கிட்டு தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் அது சிலைதான் படிக்கிறான். முஸ்லீம் படிக்கிறான். அது எப்ப தெய்வம்டா தெய்வம் ஆயிரும், சிலைன்ற சிலை நம்ம நினைக்கிறதான சிலை கடவுள்ங்கிறது. கடவுள்டா ஒண்ணு இல்லைன்ற ஒரு பாட்டை கூட முஸ்லீம் என்ன செய்யறான்? அவன் இப்படியே ராகம் போட்டு, ராகம் தான் அது மேட்டர் என்னது, ராகம் போட்டுட்டு அதுல உள்ளடக்கம் கருத்து எதுவுமே ஒண்ணும் வர்றது கிடையாது. எவனை வேணாலும் திட்டி கூட நீங்க என்ன செய்யலாம், பாட்டு படிக்கலாம். அப்ப என்ன உதாரணமா எடுங்களேன். இப்ப இந்த கபூர் வணக்கம் இருக்குல்ல, கபூர் வணக்கம் கூடாதுன்னு சொல்றோம். இது இப்ப கொஞ்சம் சாதாரணமா எல்கேஜியா போச்சு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லும் போது என்னஞ்சாங்க, அறுவடை எடுத்து வெட்டினாங்க, குத்துனாங்க, பல துன்பங்களை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். நான் ஒரு பாட்டு படிச்சாரு, அந்த காலத்து பாட்டு. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் அந்த பாட்டுலாம் படிச்சுதான் இருக்கிறோம். முஸ்லீம்களே சன்மார்க்க நெறியில் ஒன்று கூடுவோம் அப்படின்னு அந்த பாட்டு வரும். அதுல என்ன சொல்லுவாரு? பஞ்சாயெடுத்தல் கபூர் வணக்கம் அறவே நீக்குவோம். நான் பாட்டுல எப்படி வரும்னா, பஞ்சாயெடுத்தல் கபூர் வணக்கம் அறவே நீக்குவோம் படிப்பாரு. இத போட்டு கல்யாணத்துல தர்காவுலையும் போடுறான், தர்காவுல போடுறான். என்ன செய்யறான்? தர்காவுடைய கந்தூரியில அது கபூர் வணக்கத்தை நீக்குவோம் படிக்கிறாம. அது எங்க போடுறான் அந்த பாட்டை? பஞ்சாயத்தல் கபூர் வணக்கம் அறவே நீக்குவோங்கிற பாட்டை தர்காக்காரனும் போடுறான், தர்காவுலையும் போடுறான், கபூர் வணங்குறவனும் போடுறான். அவன் சொல்றான் கபூர் வணக்கத்தை நீக்குவோம். இத வசனமா சொன்னோம்னா அடி விழுவுது. பாட்டா சொன்னா கேட்டுட்டு போயிடறான் பேசாம. வசனமா சொல்லி கபூர் வணக்கத்தை ஒழிக்க என்னது அப்படின்னு அறுவாலை இருக்கிறான். இது என்ன வேலை? மூளை வேலை செய்யலன்னு ஆதரவு இல்லை. இது இசையா இருந்ததுனால வேலை செய்யற. தமிழ் தெரிஞ்ச அரபி பாஷை இது. கபூர் வணக்கம் உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜா? உங்களுக்கு புரிஞ்ச பாஷையா? ஒரு கரடு முரடான அர்த்தம் தெரியாத ஒரு பாஷையா? சாதாரண கபூர் வணக்கத்தை நீக்குவோங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அர்த்தம். அகராதி புரட்டிக்கிட்டு அர்த்தம் செய்ய வேண்டிய ஒரு சொல்லு கூட இல்ல.
அவ்வளவு எளிமையாக இருக்கும் பொழுது அவன் பஞ்சா எடுக்கிறதையும் ஒழிப்போங்கிறான், கபர் வணக்கத்தை ஒழிப்போங்கிறான். இவனு அது கபர் வணக்கம் செய்யறவனு என்ன செய்யறான், நம்மளே திட்டான்னு நினைக்காம இவனு சேர்ந்துட்டு அந்த பாட்டை இவனு படிக்கிறான். இந்த சினிமாவுல வர்ற அவ்வளவு ஆபாச பாட்டுகளையும் நீ வசனமா சொல்லி பாரு. ஒரு பெண்கள் காலேஜில் போய், பெண்கள் காலேஜில், ஒரு பெண்கள் சபையில, ஒரு ஆண்கள் சபையில நீ வசனமா பேசுறா, திரும்பி போவியா நீ? அவ்வளவு அசிங்கமா அவ்வளவு ஆபாசமா என்ன செய்யறான், பாட்டுக்களை எழுதுறான், அப்படியே மூளை அடகு வச்சுட்டு கேட்டுறான். அப்ப என்ன பண்ணுது இது? மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் வந்து பகுத்து அறிந்து சிந்திக்கிறது தான். இது அப்படியே டோட்டலா நாசமாக்கி எரும மாடு மாதிரி இருக்கான். எரும மாடு தான் இந்த பாட்டை கேட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கும். எரும மாடு மாதிரி தன்மையில உன்னை அரை மணி நேரத்துக்கு ஆக்குதுன்னா அரை மணி நேரத்துக்கே நீ உன் மனசுத்தன்மை இழக்கிற. 24 hours மனிதனா இரு. நீ என்ன பண்ற? அந்த பாட்டை கேட்கிற 3 மணி நேரத்துக்கு உன்னைய ஆடு மாட்டுல சேர்த்துக்கிற உன்னைய. அப்ப 24 மணி நேரம் மனுஷனா இருப்பது நல்லதா, 20 மணி நேரம் மனுஷனா இருக்கிறது நல்லதா? நீ அப்படித்தானே இருக்கிற. பாட்டு கேட்கறதுக்கு 4 மணி நேரம் ஒதுக்குனீன்னு சொன்னா நீ மனுஷனா இருக்கிற 20 மணி நேரம், 4 மணி நேரம் மிருகமா இருக்கிற, 4 மணி நேரம் மூளைக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிற, மூளையை மழுங்க செய்யற. அது இசை அப்படி ஆக்குகிறது. இசை என்ன செய்கிறது? அதனால ஒருத்தனை 2ஐயும் படிக்கிறான். ஒருத்தனை என்ன செய்யறான்னு கேட்டா, நம்மனை விரட்ட மருந்தொன்று விக்குது நாகூர் தர்காவில் நாகூர் படிக்கிறாரு. அது எப்படி மறந்தான்? இந்த பிணிக்குண்டு இந்த பிணிக்கு இல்லை என்று சொல்லா மறந்து அனைத்து நோய்க்கும் மறந்தான். இந்த பிணிக்கு தான் இருக்குது, இந்த பிணிக்கு தான் இல்லைன்னா சொல்ல முடியாதான். அப்ப இந்த பிணி இந்நேரம் விற்கும் இந்நேரம் விற்காது என்று சொல்லப்பட 24 hours 24 மணி நேர சேவை எங்க இருக்குங்களா? தர்காவுல, நாகூர் தர்காவுல நமனை விரட்ட நமண்டா யமன் மலக்குள் மௌத்த விரட்டுறதுக்கு மருந்து இருக்குன்னு படிக்கிறான். இப்படி படிச்ச அந்த நாக்கு தான் கபர் வணக்கம் நீக்கு ஒண்ணு படிக்குது. ரெண்டும் அவனுக்கு சரியா தெரியுது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடுத்தவன் கேட்டு கவனிச்சு போறான். இவன் தான் அதையும் படிக்கிறான், அவன் தான் அதையும் படிக்கிறான். அப்ப ரெண்டையும் தானடா படிக்கிறீங்க. அப்ப திக்கு திகந்தமும் கொண்டாடிய தீன் கூறி நிற்பொரு கோடின்னு ஒரு பாட்டு படிக்கிறிய, அம்புட்டு பச்சை சிறுக்கு தானே. அதை ஒரு பக்கம் படிச்சுட்டு என்ன செய்யறது? இறைவனிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்வதில் அப்புறம் அடுத்த போய் கேட்கிற. நீ ரெண்டையும் நீ தானே படிக்கிற. இறைவனிடம் கையேந்துங்கள் தான் படிக்கிறான். அப்ப என்ன செய்யறான்? அதையும் ஒரு பக்கத்துல படிக்கிறான். நபிமொழி கேளாயோ பொன்மொழி கேளாயோன்னு ஒரு பக்கம் படிக்கிறான். அப்புறம் என்ன செய்யறான்? அங்க போயிட்டு நாவராட்டு போய் கேட்கவும் செய்யறான். அப்ப என்ன விளங்குறோம்? இந்த மியூசிக் என்பது அது லைட்டோ ஹார்டா இருந்தா என்னவா, அதையும் சேர்த்து இன்னொரு கூடுதல் டேமேஜ் ஆகும். அவ்வளவுதான் வித்தியாசம். என்னன்னு கேட்டா, லைட் மியூசிக்கா இருந்தா மூளை மட்டும் அடிக்கும், ஹார்டான மியூசிக்கா இருந்தா மூளை பிளஸ் ட்ரம்மை அடிக்கும். நம்ம டமாகமாக்கி விட்டுரும். அது ஒரு கலவை. அதுதான் 2 கேடு. இதுல ஒத்த கேடு காதும் போயிடும். கேட்கும் திறன் நம்ம குறைஞ்சு போச்சு. இப்ப இன்னமும் குறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி இருக்கு. அதனால மியூசிக் என்பது ரொம்ப டேஞ்சருங்க. எவ்வளவுக்கு நீங்க மியூசிக்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு மூளை கூர்மையாகிட்டே இருக்கும், சிந்தனை திறன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் ஷார்ப்பா இதையும் கவனிப்பீங்க. மிஸ்டேக் டக்குன்னு பிடிச்சிருவீங்க. கரெக்டா கிடிக்கு பிடி மாதிரி பிடிச்சிருவோம். பாட்டு கேட்டு பழகினேன்னு வைங்களேன், எந்த ஒரு தப்பையும் பிள்ளைய கண்டுபிடிக்கல. ஏன்? அதை மூளையை அடக வச்சு பழகிட்டீங்க, ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கல்ல, அதே மார்க்கெட் ஆக்கிட்டீங்கல்ல. அதனாலதான் மார்க்கத்துல கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் உள்ள நுழைஞ்சு பார்த்தா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச கேடு இது. நீ என்னென்ன கேடுகள்லாம் இருக்குது எப்படின்னா கண்டுபிடிக்க போறானோ அது தெரிய